இதுவும் பெரம்பலூர் தொகுதியில் விஜய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இங்கே போதைப் பொருள்லாம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். இதுலேருந்து கவுன்சிலர்கிட்டயே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் எங்கள் சர்க்குலேஷன், எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸு, கிரிக்கெட்டு எல்லாமே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கான ஒரு எங்களுக்கான எதுவும் கிடைக்கல, ஸ்போர்ட்ஸும் கிடைக்கல. நாங்கள் கேட்டு எங்கள் கிரவுண்டு ரெடி பண்ணி எந்த ஸ்பெஷலிட்டியும் கொடுக்கல. அதனால் எங்களுக்கு மாற்றம் தேவை. எங்களோட ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு தான் போடுவோம். இது வரைக்கும் அவர் மழை இதில் கூட எங்களது வந்து எம்கேபி நகர், உதயசூர் நகர் சார்ந்தது. மழையில் ஃப்ளட்டில் வந்து இது வரைக்கும் வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் வந்து ஒரு இதுவும் கேட்டதே இல்லை. பார்க்க முடியாத அது வேற. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தனால தான் என்ன செய்கிறாங்கன்றது தெரியுது. ஆனால் விஜய்க்கு என்ன வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் என்ன செய்ய போகிறாரு தெரியும். இவங்களுக்கு கொடுத்தோம் இத்தனை வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றுமே பிரயோஜனமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த பெரம்பூர் தொகுதியில் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு தான் அவங்களோட இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இப்போ டிஎம்கே தான் ஃபுல்லாக நடத்துகிறாங்க. இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. அதனால் வந்து எங்களுக்கு மாற்றம் தேவை. அதனால் டிவிகேக்கு தான் எப்போவுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும்.